காலை பொழுதிலே இங்கு குழுமி இருக்கும் அனைத்து சாவித்திரி அன்பர்களுக்கும் சாவித்திரி பயில்வோருக்கும் எனது இனிய வணக்கங்கள். நம்ம இப்போ பார்த்து கொண்டிருப்பது சாவித்திரி மகாகாவியத்தின் புத்தகம் 2 முதல் காண்டம் த வேர்ல்டு ஸ்டார், உலக ஏணிப்படி. புத்தகம் 2 த டிராவலர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், உலகங்களில் பயணிப்போன். இந்த உலகங்களில் பயணிப்பவன் மன்னர் அஸ்வபதி என்று பார்த்தோம். அவர் ஆன்ம விடுதலை அடைந்து விட்டார். புத்தகம் 1 அது சொல்லப்பட்டிருந்தது. உலக நன்மைக்காக அவர் ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றார். மனித வாழ்வை மேம்படச் செய்து தெய்வீக வாழ்வாக அதை மலரச் செய்யணும் என்பதற்காகவே அவருடைய பயணம் அமைகின்றது. இது உலகத்தில் நம்ம பார்க்கின்றோமே, இந்த உலகத்தில் செய்யப்படுகின்ற பயணம் அல்ல. அவர் தனக்கு கிடைத்த ஞானங்களை கொண்டு உலகம் இறைவனிலிருந்து தோன்றியது, அது இறைநிலையிலிருந்து தோன்றியது என்றால் இன்றைக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியை அடைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு, அது இழந்த இறைநிலையை மீண்டும் அடைய முடியுமா என்று கண்டுபிடிப்பதற்காக, அதை அறிந்து கொள்வதற்காக உலகங்களில், பல உலகங்களில், இந்த உலகிற்கு மேம்பட்ட சூக்ஷ்ம உலகங்களில் பயணம் செய்கின்றார். ஏனெனில் அவர் அறிந்திருக்கின்ற உண்மை என்னவென்றால், இறைவன் இங்கே இறங்கி வந்ததனால்தான் இந்த உலகானது பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து கொண்டு செல்கின்றது. ஒரு இன்வல்யூஷன் இருப்பதனால்தான் எவல்யூஷன் இருக்கிறது என்ற உண்மையை அறிந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த இன்வல்யூஷன் எப்படி வந்தது, இன்வல்யூஷன் என்பது தெரிந்து கொண்டால் எவல்யூஷன் மேலே ஏறுவது. இறைவன் இறங்கி வந்திருக்கின்றான், மனித குலம் மேலே ஏற வேண்டும். அந்த இறங்கி வந்த தளங்கள் எவை என்று அறிய புகுகின்றார். அப்போ அதிலேயே அவர் உணர விரும்புவது உலகம் இப்படிப்பட்ட ஒரு தாழ்நிலையை அடைந்ததற்கான காரணம். இவ்வாறாக அவருடைய பயணமானது ஆரம்பித்து விட்டது. அவர் முதல்ல சென்றடைகின்ற உலகத்தை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது இந்த உலகிற்கு அப்பாற்பட்ட மிக ஆழ்ந்த இருப்பொன்றிலிருந்து, த ப்ரொஃபவுண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், அதில் இருந்து எது எழுந்திருக்கின்றதாம்? அறியப்படாததன் உலகு, இதுவரை அறியப்படாதது அந்த உலகு, அது எழும்பியிருக்கின்றது. அந்த இடத்தில் ஏகனின் சுய படைப்பு தொடங்குகின்றது. ஒன்றாக இருந்தவன் பலவாக வர வேண்டும் என்று இச்சையுறுகிறான். அந்த ஆசையினால் அவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள ஆரம்பித்திருக்கின்ற தளத்திற்கு அவர் சென்றடைகின்றார். அந்த நிலையில், அதாவது நம்ம போன வாரத்தில் முதல் 33 வரிகளை பார்த்திருந்தோம். அதனுடைய சுருக்கத்தை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன வாரத்தில் பார்த்ததில் அந்த அறியப்படாததன் உலகு எழும்புகின்றது, தி யூனிவர்ஸ் ஆஃப் தி அன்னோன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கின்றார். இதுவரை தெரியப்படாத ஒரு உலகம் அது. அந்த ஏகனின் சுய படைப்பானது 3 நிலைகளாக வெளிப்படுகிறது. 13வது வரியிலிருந்து 23வது வரி வரைக்கும் அதுதான் நாம் பார்த்திருந்தோம். இடைவிடாது தோற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. முதல் நிலையில் இடைவிடாமல் வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக கட்டுக்கடங்கா பரவசம், கருத்துக்களின் மட்டற்ற மகிழ்வு, என்றும் நிலைத்திருப்பதான பேரார்வ இயக்க ஆற்றல் எல்லாம் அதில் பொழியப்படுகின்றன. அப்படி வெளிப்பட்டு வருகின்றவற்றுள் இவை யாவும் ஒரு வெள்ளம் போலே அதற்குள்ளே பாய்ச்சப்படுகின்றன. அதையும் பார்க்கின்றார். இந்த நாம் இருக்கும் உலகை விட முற்றும் வேறுபட்டவையே, மாறுபட்டவையாகவே அங்கே அனைத்தும் இருக்கின்றன. மேலும் நுண்மைத்தன்மை உடையவனாக இருக்கின்றன. அவை அனைத்துமே மிக பருப்பொருள் அல்லாத ஒரு நுண்மைத்தன்மையுடன் இருக்கின்றன. அவை யாவும் ஒன்னஸ், அதாவது ஒன்றிணைந்த தன்மையினால் இணைந்திருக்கின்றன. பருப்பொருள் கொண்டு அவைகள் இணைக்கப்படவில்லை. அடுத்ததாக நாம் பார்த்த கருத்து, அந்த ஏகன் சுயமாக வெளிப்படுகின்றானே, அந்த வெளிப்பாட்டில் பிரம்மம்
தன்னில் ஆழ்ந்து நிச்சலனமாக இருந்து கொண்டு படைப்பாக வெளிவரும் தன்னின் ஆற்றலை உற்று நோக்குகின்றது. அது ஸ்தாணுவா இருந்ததுன்னு பார்த்துருந்தோம். அது நிலையாக இருக்கின்றது. தன்னிலிருந்து ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தி படைப்பை உருவாக்குகின்றது. அந்த வெளிப்பாடுகளை இந்த பிரம்மம் ஆனந்தமாக பார்த்து கொண்டிருக்கின்றது. இன்னொன்றும் பகவான் அங்கே காட்டியிருந்தார். சக்தி அப்படி வெளிவருகின்றதே, பிரம்மத்திலிருந்து வருகின்ற சக்தியின் வெளிப்பாடுகளில் அனைத்துமே, வெளிப்படுகின்ற அனைத்துமே ஒரே மாதிரியாக, ஒரே அனுபவமாக, மாதிரி என்றால் ஒன்றே இல்லை. அந்த பிரம்மமானது நிச்சலனமாக இருந்து கொண்டு தன்னுடைய சக்தியை அனுப்பி படைப்பாக வெளிப்படுகிறது. அந்த படைப்பு, சக்தியினுடைய படைப்புகள் எல்லாமுமே ஒரே மாதிரியாக, அதாவது அவற்றில் ஏற்றத்தாழ்வு அந்த மாதிரி இல்லாதபடி இருக்கின்றது. அதே எல்லாம் அங்கே இன்பமோ துன்பமோ வலியோ வலியற்ற நிலையோ எல்லாமே ஒரே அனுபவமாக இருக்கின்றது. எல்லாமே ஒரே நாடகமாகத்தான் அங்கே இருக்கின்றது. அது தனித்தனியாக தெரியும், ஒன்றின் பகுதியாகத்தான் வெளியில், தனித்தனியாக தெரியவில்லை. அதையும் அது ரொம்ப ஆனந்தமாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றது பிரம்மம். அது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வாரம் நம்ம 34வது வரியிலேருந்து போகலாம். நம்ம அந்த வரிகளுக்கு போகிறதுக்கு முன்னால் 2 அட்டாச்மெண்ட் உங்களுக்கு தனியாக கொடுத்துருந்தேன். ஒன்று ஸ்ரத்தாவன் வகுப்பில் கேட்ட கேள்வி, அஸ்வபதி மன்னர் அவருடைய எந்த பகுதி, பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற அஸ்வபதி மன்னரின் எந்த பகுதி இந்த அனுபவங்களை உணர்கிறது என்று கேட்டிருந்தேன். இன்னொன்று டாக்டர் நட்கர்னியோட இந்த 2வது புத்தகத்தை பற்றின விளக்கம். அதை நம்ம புரிந்து கொண்டோமானால் நமக்கு அடுத்தடுத்து வருகின்ற காண்டங்களை படித்து புரிந்து கொள்வதற்கு லகுவாக இருக்கும். அதனால் அந்த டாக்டர் நட்கர்னி சொல்லியிருக்கிறத புத்தகம் 2 மன்னர் அஸ்வபதி மேற்கொள்ளும், அதுலேருந்து ஒரு 2 பேரா அந்த மாதிரி படிங்க. விளக்கமே தேவையில்லை, அதுலேயே எல்லாம் சரியா இருக்கு. புத்தகம் 2 மன்னர் அஸ்வபதி மேற்கொள்ளும் ஒரு பயணத்தை பற்றி கூறுகிறது. அது உணர்வு நிலைகளின் பல்வேறு தளங்களிலும் செல்கின்ற பயணம். அவ்வுணர்வு நிலைகளே பல்வேறு உலகங்களாக சித்தரித்து காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த உலகங்களில்தான் மன்னர் பயணிக்கிறார். ஸ்ரீ அரவிந்தர் பரிணாம வளர்ச்சியை டார்வினுடைய கொள்கைப்படி ஏற்காமல், பரிணாம வளர்ச்சி என்பது ஆன்மாவின் உணர்வு நிலைகளின் பரிணாமம் என்பதாகவே ஏற்றுக்கொள்கிறார். அதாவது அசேதன உணர்வு நிலையிலிருந்து மீயுயர் உணர்வு நிலைக்கு, பருப்பொருள் நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு ஆன்மா வளர்ச்சியுற்று செல்லும் உயர்வை பகவான் பரிணாம வளர்ச்சி என்கிறார். அதுவே அஸ்வபதியால் இப்பயணத்தின் போது உணரப்படுகிறது. பகவானின் இந்த ஆன்ம வளர்ச்சி என்ற கருத்து எடுத்துரைப்பது, நாம் வாழ்கின்ற உலகம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிக் கொண்டு விளங்குவதாக கூறவில்லை. மாறாக பரமனின் பிரபஞ்ச திட்டத்தில் நம் பூமியும் ஒரு பகுதியே என்றுதான் சொல்கிறது. அதாவது கடவுள் என்ற ஒரு சக்தி நிலவு உலகை தனியே படைக்கவில்லை. குயவன் மண்ணை கொண்டு பானை செய்வதை போன்றதல்ல இது. வெளியில் இருக்கும் ஒன்றை கொண்டு செய்யும் ஒன்றல்ல. அதை தன்னின் ஒரு பகுதியாகவே தன்னிலிருந்தே வெளிப்படுத்தினார். வேதாந்த கருத்துக்கள் சொல்வது போல இறைவனே தன்னை இவ்வுலகாக வெளிப்படுத்தி கொண்டு வந்துள்ளான் என்கிறார் பகவான். வேதாந்த கருத்துக்களை பகவான் முற்றிலும் ஏற்றுக்கொண்டு தெய்வீகன் உலகை உண்டாக்கினான், படைத்தான் என்பது தெய்வீகனே உலகாக ஆனான் என்றே அர்த்தம் என்கிறார். ஆகவே ஸ்ரீ அரவிந்தர் பரிணாம வளர்ச்சி ஏற்படுவதற்கு முன்பாக உள்ளிருந்து மலர்தல் என்ற செயல்முறையே நடந்தது என்கிறார். பரமன் ஒரு நீண்ட துணிகர செயலை செய்தான். தன்னின் ஒளிர்கின்ற தன்மையையும் எல்லா மகத்துவங்களையும் கடவுட்தன்மையின் நீயுயர் உணர்வு நிலைகளின் அனைத்து தன்மைகளையும் படிப்படியாக குறைத்து கொண்டே வந்து இறுதியாக உணர்வே இல்லா ஜடமாக தன்னை அச்சேதன இருளினுள் ஆழ்த்தி கொண்டான். ஆகவே ஏகன் இறங்கி வந்துள்ள ஓர் ஏணியும் உள்ளது.
மேலிருந்து கீழே இறங்கிய அவன் முடிவில் தன்னை ஆழ்கசமாகிய இருளினுள் மூழ்கடித்துக் கொண்டான் என்றதொரு மகத்தான உண்மையை பகவான் காட்டி, அதே ஏணியில் பிறப்பெடுத்த ஆன்மாக்கள் ஏறிச் செல்லவும் முடியும் என்ற உண்மையை அஸ்வபதியின் மேலேறும் பயணத்தின் மூலம் நிரூபித்து காட்டுகிறார். அந்த ஒன்று படிப்படியாக இறங்கி வந்த தளங்களே இப்போது அஸ்வபதி மன்னர் ஏறிச் செல்கின்ற உயர் உலகுகளாகும். அடுத்து ஸ்ரீ அரவிந்தர் உரைப்பது: இவ்வுலகுகள் 7 தளங்களாக 7 levels அமைந்துள்ளன. ஜடம், வாழ்வு, மனம் இவை கீழ்த்தளங்கள். அதற்கு மேலே ஆனந்தம், சித், சத் என்ற உயர்தளங்கள். இந்த இரண்டிற்கும் இடையே இருப்பது அதிமன உலகு. சத் சித் ஆனந்தமாக இருந்ததே ஜடம், வாழ்வு, மனம் என உருமாற்றமடைந்தது. அம்மாற்றம் எங்கனம் நிகழ்ந்தது என்பதை மன்னர் அறிய புகுகிறார். அதுவே புத்தகம் 2 15 நீண்ட காண்டங்களை கொண்டு விளங்குகிறது. இதை படிக்கும் பொழுது நமக்கு இந்த பயணத்தினுடைய ஒரு பேக்ரவுண்ட், அடித்தளம் என்ன என்பது நன்றாக புரிந்து விடுகின்றது. ஆகவே மன்னர் இப்பொழுது உயர்தளங்களில் ஏறி செல்கின்றார். அதில் உலகிற்கு அடுத்ததாக உள்ள நிலை, அப்படி ஒவ்வொரு தளமாக ஏறி செல்லும் பொழுது அந்தந்த உணர்வு நிலையை அவர் உணர்ந்து கொண்டு செல்கின்றார். இந்த அளவோடு நம்ம நிறுத்தி கொண்டு இன்றைய வரிகளை பார்ப்போம். All came at once into his single view. Nothing escaped his vast intuitive sight. Nothing drew near he could not feel as kin. He was one spirit with that immensity. உடனடியாக அனைத்தும் அவன் தன் ஒற்றை பார்வையின் கீழ் வந்துற்றது. அவன் தன் உள் உணர்வின் பார்வையிலிருந்து எதுவுமே தப்பவில்லை. அவன் தனதென்று உணர முடியாதது எதுவும் அருகே ஈர்க்கப்படவில்லை. அந்த எல்லையற்ற பேரளவானதோடு ஒன்றானது அவன் ஆன்மா. முதல்ல சொல்லியிருக்கின்ற அவன் அஸ்வபதி. கீழே எல்லையற்ற பேரளவானது என்பது சூக்ஷ்ம உலகு. மன்னர் தன்னுடைய ஆன்மாவிலிருந்து விடுதலை பெற்று விட்டார். அது முதல்ல சொல்லப்பட்டிருந்தது. அதனால் அவரால் தன்னை இன்ஃபினிட் கான்ஷியஸ்னஸோட இணைத்து கொள்ள முடிகின்றது. எல்லையற்ற அந்த உணர்வு நிலையோடு அவரால் ஒன்று கலக்க முடிகின்றது. அதைத்தான் இந்த 37வது வரி சொல்கின்றது. இந்த 4 வரிகளில் 37வது வரி சொல்வது, அந்த எல்லையற்ற பேரளவானதோடு ஒன்றானது அவன் ஆன்மா. அவர் பயணித்து செல்கின்ற உலகுகளில் அங்கே இருக்கின்ற அந்த ஆன்மாவோடு, பேரளவானதோடு இவருடைய ஆன்மா ஒன்ற முடிகின்றது. அந்த ஒன்றுதல் இருப்பதனாலேயே அவர் அந்த இடத்தில் சென்றிருக்கின்றாரே, அந்த அறியப்படாததன் உலகில் உள்ளவை அனைத்துமே ஒரே பார்வையின் கீழ், ஒரே பார்வையாக அவரால் பார்க்க முடிகின்றது. பகுத்து பகுத்து பார்க்காமல் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்க முடிகின்றது. இது எப்படி பார்க்கின்றார்? அவருடைய இன்ட்யூட்டிவ்லேருந்து பார்க்குறார். அதிலிருந்து அவர் பார்க்கின்றார். அந்த இன்ட்யூட்டிவ் சைட்ன்றது உள்ளிருந்து பார்க்கின்ற பார்வை, வெளிப்பார்வை அல்ல. இந்த மானுட கண்களால் பார்க்கின்ற பார்வை அல்ல, எல்லாவற்றின் உணர்வோடு ஒன்றிய பார்வை. ஆகவே அந்த உணர்வோடு ஒன்றி இவரால் எல்லாவற்றையும் பார்க்கவும் முடிகின்றது. எதுவுமே தப்பிவிடவில்லை, அனைத்தையும் அவரால் காண முடிகின்றது. அவருக்கு தான் அவர் உணர முடியாததே அங்கே இல்லை. எல்லாமே அவராக இருப்பதால் எல்லாமே அவருடைய ஆன்மாவை நோக்கி அங்கே வருகின்றன. ஆக இவராலும் இந்த ஆன்மாவாலும் எல்லாவற்றுடன் ஒன்று கலக்க முடிகின்றது. ஆக அங்கு அஸ்வபதி மன்னரால் ஒன்று கலக்க முடிகின்றது. அதாவது காம்ப்ரஹென்சிவ் கான்ஷியஸ்னஸ். இங்கே நம்ம லைஃப் டிவைனில் பார்த்தோம் இல்லையா, அதை நமக்கு இங்கே ரொம்ப தெளிவாக தெரிகின்றது. 149வது பக்கம் லைஃப் டிவைனில் அங்கேயும் கொடுக்கப்பட்டிருந்தது காம்ப்ரஹென்சிவ் கான்ஷியஸ்னஸ்.
அதே மாதிரி this indivisibility of the comprehensive supermind which contains all multiplicity without derogating from its own unity is a truth upon which we have always to insist if we are to understand the cosmos and get rid of the initial error of our analytic mentality. அப்படின்னு அங்கே பகவான் கொடுத்திருந்தார். அந்த எல்லாவற்றோடும் ஒன்றிணையும் பொழுது அங்கே காம்ப்ரஹென்சிவ் சூப்பர் மைண்டாக அங்கே ஆகும் பொழுது இந்த பிரித்து பிரித்து பார்க்கின்ற தன்மை, அந்த அனாலிட்டிக் மென்டாலிட்டி போய் எல்லாமே ஒன்றாக ஒன்றே என உணர்கிறோம். அதே போல் 152வது பக்கத்திலையும் அந்த கருத்தானது சொல்லப்பட்டிருக்கின்றது. தி ஒன் ரியல் சேஞ்ச் has been an unequal concentration of consciousness and a multiple distribution of force. There is a practical distinction in consciousness, but there is no essential difference of consciousness or true division in its vision of itself. இங்கே அந்த விஷனை தான் பகவான் சொல்லிக்க அவரால் எல்லாவற்றையும் பார்க்க முடிகின்றது என்னும் பொழுது இந்த காம்ப்ரஹென்சிவ் கான்ஷியஸ்னஸாக அவர் ஆகின்றார். அங்கே பிரித்து பார்க்கின்ற கான்ஷியஸ்னஸ் இல்லை, எல்லாம் ஒன்றித்த ஒரு உணர்வு நிலையாக இருக்கின்றது. இந்த லைஃப் டிவைன்லேயும் நம்ம அதை பார்க்கின்றோம், இங்கே சாவித்திலையும் அதை கூறியிருக்கின்றார் பகவான். இந்த இடத்தில் நமக்கு மன்னர் அஸ்வபதியினுடைய அனுபவமாகவே காட்டியிருக்கின்றார். அதாவது ஒரு மனிதனால் இந்த நிலையை அடையக்கூடும் என்பதை அவர் காட்டியிருக்கின்றார். அங்கே தியரிட்டிக்கலாக வந்து சொல்லிக்கொண்டே வருகின்றார். இதெல்லாம் பாசிபிள், காம்ப்ரஹென்சிவ் கான்ஷியஸ்னாக இருக்கும், அப்ரஹென்சிவாக இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக பகவான் அஸ்வபதி மன்னருடைய இந்த நிலையை காட்டியிருக்கின்றார். Images in a supernal consciousness embodying the unborn who never dies, the structured visions of the cosmic self, alive with the touch of being's eternity, looked at him like form-bound spiritual thoughts, figuring the movements of the ineffable. ஒரு விழுமிய உணர்வு நிலையில் பிம்பங்கள் ஜனனமெடுக்காத இஞ்ஞான்றும் மரணிக்காததை உள்ளடக்கியவை பிரபஞ்ச ஆன்மனின் பார்வைகளால் கட்டமைக்கப்பட்டு உயிர் உருவின் அமரத்துவ தொடுகையினால் உயிர் பெற்று வடிவத்தால் கட்டுண்ண பெற்ற ஆன்மீக எண்ணங்களைப் போல அவனை நோக்கின. உரைக்க இயலா ஒன்றின் அசைவுகளை உருவமைத்தன. இந்த முதல் 3 வரிகளில் மன்னர் அஸ்வபதி தன்னுடைய ஒற்றை பார்வையில் எதை பார்க்கின்றார் என்று பகவான் சொல்கின்றார். அடுத்த 3 வரிகள் அந்த பிம்பங்கள் மன்னரை பார்க்கின்றன. இப்போ ஒருவரை ஒருவர் அங்கே பார்த்து கொள்ள முடிகின்றது. அந்த பிம்பங்கள் ஆன்மனின் எண்ணங்கள் தான். இங்கே பார்க்கின்றாரே, அந்த பிம்பங்கள் யாவுமே ஒரு விழுமிய உணர்வு நிலையில் பிம்பங்கள் பார்க்கின்ற இமேஜஸ் ஜனனம் எடுக்காத எஞ்ஞான்றும் மரணிக்காததை உள்ளடக்கியவை. அப்போ இதில் என்னது? ஜனனம் எடுக்காத, பிறப்பு எடுக்காதவன் யாரு? பரமன். எஞ்ஞான்றும் மரணிக்காதவனும் அவனே தான். ஆக அதை அவை உள்ளடக்கி கொண்டிருக்கின்றன. அந்த எல்லாமுமே இப்பொழுது வெளிவருகின்றன. எப்படியாக வருகின்றன? பிரபஞ்ச ஆன்மனின் பார்வைகளால் கட்டமைக்கப்பட்டு அவன் அங்கே அதை பார்த்து உருவாக்குகின்றான். இது எல்லாமுமே வெளிப்பட்டு வர வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான். ஆகவே அவை யாவுமே ஒரு வடிவத்தை பெற்றுக்கொண்டு அங்கே வருகின்றன. அவை யாவும் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வடிவுக்குள் தம்மை கட்டுப்படுத்தி கொண்டு வருகின்றன. எதற்காக? அந்த கட்டமைக்கப்பட்ட பார்வைகள், பிம்பங்கள் மரணிக்காதவனை, சொற்களால் விவரிக்க முடியாதவனின் அசைவுகளை விவரிப்பதற்காக, அவன் எப்படி இருப்பான் என்பதை சொல்வதற்காகத்தான் அந்த பிம்பங்கள் இங்கே வெளிவருகின்றன. உயிருருவின் அமரத் தொடுகையினால் உயிர் பெற்று வடிவத்தால் கட்டுண்ண பெற்ற ஆன்மீக எண்ணங்கள்
ஸோ அந்த பிரம்மனுடைய ஆன்மீக எண்ணங்கள் இங்கே அஸ்வபதி மன்னரை பார்க்கின்றன. அதே போல அவை எந்த அசைவுகளை உருவமைக்கின்றன, எதை ஃபார்ம் பண்ணுகின்றன, ஃபிகரிங் எதை செய்கின்றன, உரைக்க இயலா ஒன்றின் அசைவுகளை. சொல்ல முடியாது அவன் எப்படி அசைவான் என்றெல்லாம் நமக்கு அங்கே தெரியவில்லை. ஆனால் இங்கே வெளிப்பட்டு வருகின்றனவே அவை யாவும், அவர் பார்க்கின்றாரே அவை யாவும் அந்த பிரம்மனையே வெளிப்படுத்துகின்றன. அதுதான் இங்கே வருகின்றது. அதான் இது முதல்ல பார்த்தோம், சுய வெளிப்பாடாக ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருந்தது. இப்போ அந்த பிம்பங்கள் எப்படி இருக்கின்றன, ஜனனம் எடுக்காதவன் மரணிக்காதவனை உள்ளடக்கியவையாக இருக்கின்றன. அப்போ இங்கே வந்து உருவெடுத்து வந்திருப்ப அனைத்துமே இறைவனின் ஒரு பகுதியே. அவை யாவும் எப்படி இருக்கின்ற, விழுமிய உணர்வு நிலையில் இருக்கின்றன. உள்ளூர அவற்றிற்கு இந்த நாம் இறைவனை சேர்ந்தவன் என்ற ஒரு உணர்வு நிலை உள்ளே இருக்கின்றது. ஒவ்வொரு பொருளினுள்ளும் இங்கே இருக்கின்றது. அது வெளிவருகின்றனவே அவற்றில் ஒவ்வொன்றினுள்ளும் அது இருக்கின்றது. அவை யாவுமே அவனுடைய தொடுகையினால் உயிர் பெற்று, அவன் தொட்டால்தான், அதாவது தொடுதல் என்பது வந்து இங்கே நம்ம தொடுதல்னு வச்சுக்கலாம், படைக்கின்றான்றதும் வைத்து கொள்ளலாம், தொட்டு படைக்கின்றான் என்றும் வைத்து கொள்ளலாம். அல்லது அவனுடைய ஒரு ஆன்மாவினுடைய ஒரு எண்ணமானது, அது இங்கே அவை வெளிப்பட்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணமானது இங்கே ஒரு உருவை அமைத்து கொண்டு இங்கே அஸ்வபதி மன்னரை பார்க்கின்றன. அவை யாவும் யாரனுடைய அசைவு என்பதையும் அவர் புரிந்து கொள்கின்றார். அந்த பரமனுடைய அசைவுதான் என்பதை அவர் மிக தெளிவாகவும் புரிந்து கொள்கின்றார். Aspects of being dawned world outline. Forms that open moving doors on things divine became familiar to his hourly sight. The symbols of the spirit's reality, the living bodies of the bodiless, grew near to him, his daily associates. Aspects of being dawned world outline. இதற்கு இந்த ஒரு வரிக்கான விளக்கம் எம்பி பண்டிட்டோடது மிகவும் ரொம்ப அழகாக இருக்கின்றது. அவர் சொல்கின்றார், பரம ஒற்றை இருப்பானது பலவாக வெளிப்பட நினைத்த போது அது தன்னை ஒற்றை கருத்திற்குள், ஒரே ஐடியாக்குள்ள அல்லது ஒன்றுக்குள் மாத்திரம் வைத்துக்கொள்ள பிரியப்படவில்லை. ஒன்றாக ஒரு கருத்துக்குள்ள அதை வைத்துக்கொண்டு அது வெளியில் வரணும்னு நினைக்கவில்லை. தன்னின் உண்மைகளை எவையெல்லாம் வெளிப்படுத்துமோ அவைகளாக வெளிப்படுத்தவே விரும்புகிறது. இந்த கருத்தை நம்ம வந்து அடுத்த வர்ற 4 வரிகளில் பார்க்கின்றோம். ஆகவே அந்த வெளிப்பட்டு வருகின்றதே பரம ஒற்றை இருப்பு பல அம்சங்களாக உண்மையை உணர்த்துபவையாக உலகத்தையே ஆடையாக பூண்டது. இப்போ உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் அது தானாக பாவித்து வெளியே வந்துவிட்டது. ஒவ்வொன்றிலும் அங்கே இறைவன் இருக்கின்றான். அவன் ஒன்றாக வர பிரியப்படவில்லை. ஒரு கல்லாக வருகின்றான், தண்ணீராக வருகின்றான், காற்றாக வருகின்றான். ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருந்து ஜடத்திலிருந்து உயிர் வாழ்வு தோன்றுகின்றது, உயிர் வாழ்விலிருந்து மனம் கொண்ட மனிதன். இப்படி ஒவ்வொன்றாக பலவற்றிலும் அவன் வெளிப்பட்டு வருகின்றான். அதுதான் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பீயிங் டான்ட் வேர்ல்ட் அவுட்லைன். உலகத்தையே தன்னுடைய ஆடையாக எடுத்து போர்த்தி கொண்டு விட்டது. இதைத்தான் வந்து நம்ம ஈசோவாசி உபநிஷத்தில் முதல் ஸ்லோகமாக பகவான் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். அவன் உலகத்தை வசிக்கும் இடமாக அந்த அதையே ஆடையாக பூண்டு கொண்டு வந்திருக்கின்றான். முதல் லைஃப் டிவைனில் முதல் சாப்டர்லேயே நம்ம பார்த்துருந்தோம். தூய இருப்பின் அம்சங்கள் உலக வடிவை ஆடையாய் பூண்டன. அவ்வடிவங்கள் ஒரு கதவு திறக்கப்பட்டு காண்பது போல தெய்வீகத்தை திறந்து காட்டின. அது அவனின் மானுட கண்களுக்கு பரிச்சயமாயின. பரமான்மாவின் மெய்மை குறியீடுகள் அனைத்தும் கடந்ததின் உயிர் துடிப்புடைய பகுதிகளாக அவனை நெருங்கி வளர்ந்தன. அவனின் அன்றாட நிகழ்வுகளாக.
தூய இருப்பின் அம்சங்கள். அவை என்ன? ஒன்று மனம், இன்னொன்று லைஃப். இதையும் நம்ம அடுத்து வர்ற வரிகளில் பார்க்க முடிகின்றது. அந்த வடிவங்கள் வெளிப்பட்டு வந்தனவே வடிவங்கள் அவையெல்லாம் எப்படி இவருக்கு தெரிகின்றது? ஒரு கதவை திறந்து உள்ளே இருக்கிற பொருட்களை பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவை எல்லாமே தங்களை திறந்து கொண்டு தமக்குள்ளே இருக்கின்ற தெய்வீகத்தை அவருக்கு காட்டுகின்றன. அவர் பொருளாக எதையுமே பார்க்கவில்லை, எல்லாவற்றையும் தெய்வீகத்தை உள்ளடக்கியவையாகவே அவர் பார்க்கின்றார். பொருட்கள் வெளித்தோற்றம் ஒன்று இருந்தாலும் அங்கே இருக்கின்றவை அஸ்வபதி மன்னருக்கு தம்மை தாமே திறந்து காட்டுகின்றன, தம்முள்ளே இருக்கின்ற தெய்வீகத்தை. அதுதான் அதற்கான அர்த்தம். நாங்களும் தெய்வீகத்தை உள்ளடக்கி கொண்டிருக்கின்றோம், வெறும் வடிவங்கள் அல்ல என்பதை அவருக்கு உணர்த்துகின்றன. அது அவனின் மானுட கண்களுக்கு பரிச்சயமாயின. சாதாரண பார்வையாக இல்லை இப்பொழுது அவருடைய பார்வை. அவர் பார்ப்பது தெய்வீகனை, பரமனை, அந்த பிரம்மத்தை தான் எல்லாவற்றிலும் பார்க்கின்றார். பரமான்மாவின் மெய்மை குறியீடுகள், அதை எதெல்லாம் அவர் பார்க்கின்றார்ன்றது இங்கே வருகின்றது. பரமான்மாவின் மெய்மை குறியீடுகள் அனைத்தும் கடந்ததின் உயிர் துடிப்புடைய பகுதிகளாக அவை எல்லாவற்றையும் அவர் பார்க்கின்றார். அந்த பார்த்தவை யாவும் என்ன? அவரை நோக்கி நெருங்கி வளர்ந்தன, கிட்டக்க வருகின்றன, அவர் அருகில் வருகின்றன, வந்து அவரை ஆட்கொண்டு விடுகின்றன. எல்லாவற்றையும் அன்றாட நிகழ்வுகள் என்ன, எப்படி சாப்பிட்றது, குளிக்கிறது, இல்லை அரசாட்சி பண்ணுறது, இதுவா அன்றாட நிகழ்வு? அதை சொல்லலை அவர். இங்கே பகவான் காட்டுவது அன்றாட நிகழ்வு என்பது எதை செய்தாலும் அது இறைவனுடைய பணி, இறைவனுக்காக செய்யப்படுகின்றது, இறைவனுடைய கருவிகளை கொண்டு செய்யப்படுகின்றது, இறை உணர்வோடு செய்யப்படுகின்றது. அதுதான் அன்றாட நிகழ்வுகள். மதர் சொல்லியிருக்கிறது அதுதானே, எதை செய்தாலும் என்னை நினைத்து கொண்டு செய், அது யோகமாக மாறிவிடும் என்று, இல்லையா? அதே மாதிரி இங்கே அவருடைய அங்கே நெருங்கி வந்தவை எல்லாமுமே அவரை ஆட்கொண்டு விடுகின்றன. தம்முடைய தெய்வீகத்தை அவை திறந்து காட்டி இருப்பதால் அவருக்கு என்ன தெரிகின்றது? ஓ, எல்லாமுமே இங்கே இறைவன்தான், இறைவன்தான் இங்கே இருக்கின்றான், அவனுக்கான பணிகளைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன், அவனுடைய இறை உணர்விலேயே நான் இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும், அவனுக்கு நிவேதனமாக படைக்க வேண்டும் என்று தன்னுடைய ஒவ்வொரு சிறு செயலையும் அவர் இறைவனுக்கு படைக்கின்றார். அதனால்தான் அவருடைய அன்றாட நிகழ்வுகள் தெய்வீக நிகழ்வுகளாக மாறிவிடுகின்றன. இந்த 44லேருந்து 49 வரிகளில் நாம் அறியறது, மன்னரால் தூய இருப்பு வடிவங்களாக வந்துள்ளவற்றோடு தொடர்பு கொள்ள முடிகின்றது. முதல்ல அந்த தூய இருப்பு இருந்தது இல்லையா, பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தது இல்லையா, அது உலகத்தை ஆடையாக பூண்டு கொண்டு பல வடிவங்களாக வந்துள்ளது. அவற்றோடு இவரால் தொடர்பு கொள்ள முடிகின்றது. அதை தவிர அந்த தூய இருப்போடு அது வெளிப்படுத்துகின்றதே குறியீடுகள், உடல்கள், வடிவங்கள், இவற்றின் மூலமாக இறைவனோடு அவரால் தினசரி பேசவும் முடிகின்றது, இறைவனோடு பேசுகின்றது. ரொம்ப முற்றிய பக்தர்கள் அதை பார்க்கும் பொழுது இறைவனோடு எப்பொழுதுமே பேசி கொண்டிருப்பார். கண்ணா நீ வந்தியா, நீ வந்தியா, இதை சாப்பிடு, இதோ வச்சிருக்கேன், இதை எடுத்து, ஏதோ கூடவே ஒருத்தர் இருக்கிற மாதிரியே அவ்வளோ ஒரு பக்தியில் முதிர்ந்த நிலையில் இருப்பவர்கள் எல்லாவற்றையுமே இறைவனாகவே பார்ப்பார்கள். ஒரு யாருடைய கதைன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த சூஃபி ஒரு ஒரு யோகி கங்கை கரையில் இருந்து கொண்டு அவர் தினசரி அந்த ரொட்டி செய்வார். அவரே ஒரு பக்கிரி, அதனால் கிடைத்த மாவை வைத்து கொண்டு ஏதோ செய்வார். இவர் இந்த பக்கம் செய்து வைத்த உடனே ஒரு நாய் அதை தூக்கி கொண்டு ஓடுகின்றது, அந்த ரொட்டிகளை தூக்கி கொண்டு ஓடுகிறது. இவர் பின்னாலேயே நெய் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகின்றார். இரு விஸ்வநாதா, இரு இந்த நெய் தடவி தருகிறேன், அப்புறம் சாப்பிடு அந்த ரொட்டி என்று சொல்ல. அந்த அளவிற்கு அவர்களால் இறைவனை எல்லாவற்றிலும் பார்க்க முடிந்தது. அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார் அவர். எல்லாவற்றோடும் அஸ்வபதி மன்னரால் பேச முடிகின்றது, எல்லாவற்றையும் தன்னோடு இணைத்து கொள்ள முடிகின்றது. எல்லா அனுபவங்களையுமே இறை அனுபவமாகவே அவரால் உணர முடிகின்றது. எதையும் பிரித்து பார்க்க முடியவில்லை. தன்னின் இருப்பையும் அவர் இறை உணர்வாகவே உணர்ந்து கொண்டு விட்டார். தான் இருக்கின்ற சூழ்நிலையில் இருப்பவையும்
இறைவனாக உணர்கின்றார். ஆகவே அவர் செய்வது அனைத்தையுமே இறைப்பணியாகவே நினைக்கின்றார். அது மிகவும் ஒன்றித்த நிலை. இது மாறுபட்டு மனித நிலையெல்லாம் தாண்டிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையை மன்னர் சென்றடைகின்றார். The exhaustless seeings of the unsleeping mind, letterings of its contact with the invisible, surrounded him with countless pointing signs. The voices of 1,000 realms of life missioned to him her mighty messages. துயில்கொளா மனதின் தொடர்ந்து கொண்டே செல்லும் பார்வைகள், காண முடியாததனோடு அதனை தொடர்பு கொள்ளச் செய்யும் எழுத்துக்கள், அவை குறிப்பிட்டு காட்டும் எண்ணிலா அடையாளங்கள் அவனை சூழ்ந்தன. ஆயிரக்கணக்கான அதிகார எல்லை கொண்ட வாழ்க்கையின் குரல்கள் அவளுடைய செறிவார்ந்த செய்திகளை அவனுக்கு குறியிட்டு காட்டின. இங்க துயில்கொளா மனதின் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கிறது நிலை பேருடையது, அதாவது இறைவன் அர்த்தம். என்றுமாயிருப்போன் அமரத்தோன் கொண்டவனுடைய அம்சம் இந்த மனது. அவனுடைய முதல்ல பார்த்தோம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பீயிங். அந்த ஆஸ்பெக்ட்ஸில் இது ஒன்று, இந்த மனம். அது உறக்கம் என்பதை அறியாதது, எப்பொழுதுமே விழித்திருப்பது. அது ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து கொண்டே இருப்பது. அதே போல் இங்கே அவளுடைய என்பது வாழ்க்கை சக்தி, வெளிப்பட்டு வருகின்றாலே அந்த வாழ்க்கை சக்தி. இங்கு ஒன்றாக இருந்த அது பலவாக ஆகும் பொழுது வாழ்க்கையை படைக்கும் சக்தியாக ஆகிறது என்பது தெரிவிக்கப்படுகின்றது. இப்போ வாழ்வானது வெளிப்பட்டு வர துவங்கிவிட்டது. அந்த இடத்துல அவர் என்ன செய்கின்றார்? துயில்கொளா மனதின் தொடர்ந்து கொண்டே செல்லும் பார்வைகள் போய்கொண்டே இருக்கின்றது. எக்ஸாஸ்ட்லெஸ் சீயிங்ஸ், அது முடிவே இல்லாதது. ஏன்னா படைப்பே முடிவில்லாததுன்னு முதல்ல பார்த்தோம், அன்எண்டிங்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி இங்கே எக்ஸாஸ்ட்லெஸ், முடிவு, அதுக்கு ஒரு வற்றி போவது முடிந்து போவது என்பதே இல்லை. அது சீயிங்ஸ் ஆஃப் தி அன்ஸ்லீப்பிங் மைண்ட். அந்த துயில்கொளா மனது இருக்கின்றதே, இறைவனுடைய துயில்கொளா மனது இருக்கின்றதே, அது விடாமல் பார்த்து கொண்டே வெளிப்பட்டு வருவற்றை எல்லாம், வாழ்க்கை சக்தி இப்பொழுது வெளிப்பட ஆரம்பித்து அது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றது. லெட்டரிங் ஆஃப் இட்ஸ் கான்டாக்ட் வித் தி இன்விசிபிள், அந்த பார்க்க முடியாதவை, இன்விசிபிள். இன்ட்யூட்டிவ் மைண்ட், அதை வைத்து தான், இன்ட்யூஷனால் தான் அதை பார்க்க முடியும். அப்படி அதில் இருந்து வருகின்ற, அதனோடு தொடர்பு கொள்ள செய்கின்ற எழுத்துக்கள், லெட்டரிங்ஸ்னால் எழுத்துக்கள் இங்கே ஒரு வரி வடிவாக வருகின்றன, ஒரு குறியீடுகளாகத்தான் இங்கே வருகின்றன. எல்லாமுமே குறியீடுகள். எழுத்துன்னா நம்ம பார்ப்பது போல லெட்டர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு குறியீடுகள், அதை தெரிவிக்கின்ற, அந்த உண்மையை தெரிவிக்கின்ற குறியீடுகள் அங்கே வருகின்றன. அதே போல் எண்ணிலா அடையாளங்கள் அந்த வெளிப்பட்டு வருகின்றனவே, அவற்றில் அவை காட்டுகின்ற அடையாளங்கள் எல்லாவும் அவரை சூழ்கின்றன. அப்போ என்ன தெரிகின்றது இங்கே? அவர் அந்த வெளிப்பட்டு வருகின்ற சுய படைப்பாக வெளிப்பட்டு வருகின்றவற்றின் மத்தியில், நடுவில் அவர் இருக்கின்றார். அவரை சூழ்ந்து இறைவனுடைய படைப்பானது இருந்து கொண்டு வருகின்றது. அவை வடிவங்களாக, குறியீடுகளாக, எழுத்துருவங்களாக அங்கே வெளிப்பட துவங்கிவிட்டன. அதே போல ஆயிரக்கணக்கான அதிகார எல்லை கொண்ட வாழ்க்கையின் குரல்கள், லைஃப் கேபிட்டல் அங்கே கொடுத்துருக்கார் பகவான். இந்த வாழ்க்கையானது நாம் நினைப்பது போல இயந்திரத்தனமானது அல்ல. இங்கே பூமியில் அது வரையறைக்கு உட்பட்டு இருக்கின்றது. பூமியில் தான் அந்த மாதிரி ஒரு இதற்குள்ளே இருக்க வேண்டும் என்று இருக்கின்றது. ஆனால் மற்ற இடங்களில் அப்படி அல்ல. அது அங்கே அந்த இடத்தில் அவர் சென்றிருக்கின்ற அந்த இடத்தில், வாழ்க்கை பிறந்து வரும் அந்த தளத்தில் அது எல்லையற்ற உணர்வை கொண்டு விளங்குகின்றது. சொல்ல முடியாத அளவிற்கு உணர்வுகளை கொண்டிருக்கின்றது. உணர்வுனா சென்சேஷனல் ஃபீலிங்ஸ் இல்லை, உணர்வு, ஒரு கான்ஷியஸ்னு கூட சொல்லலாம். கான்ஷியஸ்னஸ் அந்த மாதிரி அவற்றை கொண்டு எல்லையற்றதை கொண்டு விளங்குகின்றது. சித் சக்தியாக விளங்கும் அது
பல வேலைகளை, பல திட்டங்களை, பல வழிமுறைகளை கொண்டு முடிக்க வேண்டியுள்ளது. இப்போ அந்த படைப்பு வருகின்றதே, அவை எல்லாமுமே அங்கே பார்த்தோம், நாலேஜ் வில் கான்ஷியஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி லைஃப் டிவைனில் பார்த்தோம். அதுதான் இந்த சித் சக்தி என்ன ஆகின்றது, இங்கே வெளிப்பட வேண்டும் என்றால் பல வேலையை செய்யணும், பல திட்டங்களை கொண்டு இருக்கணும். ஒரு வழிமுறையில் மாத்திரம் செய்ய முடியாது, பல்லாயிரக்கணக்கான வழிமுறைகளை அதை கை கொண்டு அதை செய்ய வேண்டும். இவை எல்லாமுமே மன்னருக்கு குறிப்புகளாக தெரிகின்றன. அதுதான் இந்த வரிகளுக்கான அர்த்தம். தனித்தனியாக பார்க்கறதை விட அங்கே வாழ்க்கையானது மலர்ந்து கொண்டு வரும் பொழுது அது என்னெல்லாம் திட்டங்கள் வைத்திருக்கின்றது, என்னெல்லாம் குறிப்புகள் வைத்திருக்கிறது, எல்லாவற்றையும் வழிமுறைகள் எல்லாவற்றையும் மன்னரால் பார்க்க முடிகின்றது. எப்படி குறிப்புகளாக பார்க்க முடிகின்றது. அதனால தான் இங்கே வருகின்ற அவளுடைய அந்த வாழ்க்கை சக்தியினுடைய செறிவார்ந்த செய்திகளை, நான் இப்படி வரப்போகின்றேன் இந்த விதமாக எல்லாம் அப்படியே மிக தெளிவாக அவருக்கு அப்படியே குறியிட்டு காட்டுகின்றன. குறிப்பாகத்தான் காட்டுகின்றன. இப்போ நம்ம படிக்கிற மாதிரி எல்லாம் விளக்கம்லாம் இல்லை. இதை வைத்து கொண்டு அவரால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் அவர் யோகி, எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றையும் உணர்ந்த ஞானி என்பதனால் அவருக்கு பார்த்த உடனேயே புரிந்து கொள்ள முடிகின்றது. முதல் காரணம், அவர் இன்ட்யூட்டிவ் சைட்டை வச்சு பார்க்குறார், சாதாரண பார்வையை வைத்து பார்க்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, எல்லாவற்றினோடும் ஒன்றித்த தன்மையில் இருக்கின்றார், அவற்றில் உள்ள தெய்வீகத்தை உணர்ந்து கொள்ளார். இப்படி படிப்படியாக அவருடைய உணர்வு நிலையானது மாறுபட்டு கொண்டே அங்கே இருக்கின்றது. சாதாரண நிலையில் இல்லை. சாதாரண நிலையில் இருக்கும் பொழுது நம்மால் இவை எவற்றையுமே உணர முடியாது. ஆனால் மன்னர் அஸ்வபதி அடைந்துள்ள நிலையோ முற்றிலும் மாறுபட்டது. அதனால்தான் அவரால் அந்த அடுத்த உலகுக்கே ஏறி செல்ல முடிகின்றது. எல்லாவற்றையும் களைந்து விட்டு அவரால் மேலே செல்ல முடிகின்றது. இங்கே அவன்றது அஸ்வபதி மன்னர். The heaven hints that invade our earthly life, the dire imaginations dreamed by hell, which, if enacted and experienced here, our dulled capacity soon would cease to feel, or our mortal frailty could not long endure, were set in their sublime proportions there. இது அடுத்த நிலை சொல்லப்படுகின்றது. அந்த இடத்துல இருக்கின்ற நிலை அது மறுபடியும் இங்கே பகவான் பூமியோடு ஒப்பிட்டு காட்டுகின்றார். புவி வாழ்வதனில் நம்மை உரிமை கொள்ளும் ஸ்வர்க்க உணர்வுகள், நரகம் பற்றி கனவு காணும் அச்சமூட்டுகின்ற கற்பனைகள் எவையோ அவை இங்கு பூமியில் ஆணையாகவும் அனுபவமாகவும் இருந்தால் நமது மந்தமான திறன் சீக்கிரமே உணருவதை விட்டுவிடும், அல்லது அவற்றை நம்மின் நலிந்த மானுடத்தன்மை அதிக காலம் ஏற்றுக்கொள்ள இயலாது. அவை அங்கே அவற்றின் இருமாந்த இசைவு பொருத்தங்களாக அமைக்கப்பட்டிருந்தன. அந்த இடத்துல எவை இருமாந்த இசைவுகளாக பொருத்தப்பட்டிருக்கின்றன என்பது இங்கே சொல்லப்படுகின்றது. அங்கே என்பது பூமிக்கு அப்பாற்பட்ட உலகு, அஸ்வபதி மன்னர் தற்போது சென்றிருக்கும் உலகு. முதல்லையே இன்ட்ரோடக்டரியில் இல்லை இதுக்கு முன்னால் சொல்லியிருந்தது, நம் கனவுகளோ அல்லது நாம் உரிமை கொள்கின்ற கருத்துக்களோ நம்முடையவை அல்ல, அவை மேல் உலகங்களிலிருந்து தான் வருகின்றன. அதே போல் நாம் உரிமை கொள்கிறோம், சொர்க்க உணர்வு, நரக உணர்வு, அதான் சொர்க்கத்தை பற்றி சந்தோஷமாக நினைத்து கொண்டிருக்கின்றோம், நரகத்தை பற்றி பயம் அச்சமூட்டுகின்ற கற்பனைகளாக செய்து கொண்டிருக்கின்றோம். அது எல்லாமுமே இங்கே என்ன சொல்கிறார் பகவான், அவை இங்கு பூமியில் ஆணையாகவும் அனுபவமாகவும் இருந்தால் அதுவே இங்கே வந்துருதுன்னு, நிஜமாவே வந்துருதுன்னு சொன்னால் என்ன ஆகும்? இது நம்ம கற்பனை தான். சொர்க்கம்ன்றது இருக்கான்றதும் தெரியாது, நரகத்தில் இவ்வளவு துன்பப்படுவோமா என்பதும் நாம் தெரியாது. நம் மனது அவை எல்லாவற்றையும் கற்பனை செய்து கொண்டே இருக்கின்றது. அந்த கற்பனையில் இன்பமும் அதை வலி துயரமும் இருக்கின்றது. அவை எல்லாமுமே இங்கே உண்மையாகவே வந்துவிட்டால் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறார், நமது மந்தமான திறன் சீக்கிரமே உணர்வதை விட்டுவிடும். எல்லாம் நம்மகிட்ட அப்படியே
நொறுங்கி போயிடும். ஃப்ரெயிலிட்டின்னா அப்படியே நொறுங்கி போகிறது, ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம் நம்ம. ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், நம்மளால் எதையும் தாங்க முடியாது. அவ்வளவு தீவிரத்தன்மை உடையவை அவை. அங்கே இருக்கும் பொழுது இங்கே வரும் பொழுது நம்மால் தாங்க முடியாத அளவிற்கு அவை ஆகிவிடும். அது அப்படியே இல்லைன்னா கூட சரி தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னாலும் உணர்வதை விட்டு விட்டாலும் கூட என்ன ஆகும்னு சொல்கிறார், நம்மின் நலிந்த மானுடத்தன்மை அதிக காலம் ஏற்றுக்கொள்ள இயலாது. அந்த இன்பத்தையோ துன்பத்தையோ அதிக காலம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று மரணத்தில் போய் முடிந்துவிடும், இல்லாவிட்டால் மறந்து போய்விடும். அதை ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டு அப்படியே போக ஆரம்பித்து விடும். அது ஒரு பொருட்டாகவே ஆகாது. அது ரொம்ப நாள் அப்படி இருக்காது. அது போய் அடுத்தது வர ஆரம்பிச்சிடும். இந்த இன்பம் போனோடனே அடுத்த இன்பம் வந்துடும். அதே மாதிரி ஒரு துன்பம் போனோடனே இன்னொரு துன்பம் வந்துடும். அது தொடர்ச்சியாகவும் இருக்காது. அவை அங்கே இவை எல்லாமுமே அந்த சொர்க்க உணர்வுகளும் நரக உணர்வு கற்பனைகளும் அச்சமூட்டுகின்ற கற்பனைகளும் அங்கே எப்படி இருக்கின்றன, அவற்றின் இருமாந்த சப்ளைம், அந்த இடத்துல சப்ளைம்ன்றது இருமாந்த இசைவு பொருத்தங்களாக அமைக்கப்பட்டிருந்தன. அங்கே அந்த மாதிரியே இல்லை. எல்லா உணர்வுகளும் இன்பம் துன்பம் அது எல்லாமுமே அச்சம் அல்லது அச்சமில்லாத தன்மை எல்லாமுமே அதனோடு இசைந்து இருக்கின்றன. முதல்லையே பார்த்தோம், அவள் வெளியே வரும் பொழுது இந்த வாழ்க்கையின் துன்பமும் இன்பமும் ஒரு நாடகமாகத்தான் இருக்கின்ற, நாடகத்தின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றது. அவள் எதையுமே தனித்தனியாக உணரவில்லை, எல்லாவற்றையும் ஒன்றாகவே உணர்கிறாள். அதே போல இங்கே மானிட உணர்வுகளால் தாங்க முடியாததை அங்கே அவை யாவும் இசைவு பொருத்தங்களாக were set in their sublime proportions there. அழகாக இசைவாக அங்கே பொருத்தப்பட்டு அமைந்து இருக்கின்றன. எல்லாமே மாறுபட்டு இருக்கின்றன. அதை தான் முக்கியமாக சொல்ல வருகின்றார் இங்கே. There lived out in their self-born atmosphere, they resumed their topless pitch and native power, their fortifying stress upon the soul, bit deep into the ground of consciousness, the passion and purity of the extremes, the absoluteness of their single cry, and the sovereign sweetness or violent poetry of their beautiful or terrible delight. அவை அங்கே தமது சுயமாய் பிறந்த சூழ்நிலையில் வாழ்ந்தன. தமது உச்ச வரம்பற்ற செறிவையும் சுய பலத்தையும் திரும்ப பெற்றன. ஆன்மாவின் மீதான அவற்றின் அழுத்தமானது சற்றே ஆழமாக உணர்வின் தளத்தினுள் அவற்றின் உச்சகட்ட எல்லைகளின் பேரார்வத்தையும் தூய்மையையும் பொறித்தன. அவற்றின் ஒற்றை கூவலின் முற்றுமான தன்மையோ கோலோச்சும் இனிமையை அல்லது வன்முறையார்ந்த கவிதை நயத்தை அழகு அல்லது தாங்கொணா இன்பப் பரவசத்தை இட்டு உரமூட்டின. அவை என்பது சொர்க்க உணர்வுகள், நரகம் பற்றி அச்சமூட்டுகின்ற கற்பனைகள். இரண்டுமே எதிரெதிரானவை, வேறுபட்டவை. அதே மாதிரி அங்கே இந்த ஆழிருப்பு சுயமாக வெளிப்பட்டு வருகின்றதே அந்த இடத்தில். அவை அங்கே சுயமாய் பிறந்த சூழ்நிலையில் வாழ்ந்தன. இறைவனே அங்கே வெளிப்பட்டு வருகின்றான். தன்னுடைய ஆற்றலை அனுப்பி, சக்தியாக அனுப்பி அவள் படைக்க ஆரம்பிக்கின்றாள். ஆகவே அவள் படைப்பில் முற்றுமான மாற்றமில்லாதபடி ஒரே மாதிரியாக அவை இருக்கின்றன. தமது உச்ச வரம்பற்ற செறிவையும் சுயபலத்தையும் திரும்ப பெற்றன. இந்த உச்சவரம்புன்னு பிச் அப்படின்னு இருக்குது, அதாவது ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன். அந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் ஹை பிச் லோ பிச்லாம் சொல்லுவோம், அந்த துவனியை சொல்லுவோம், குரலோட இது. ஆனால் இந்த இடத்துல அவற்றினுடைய ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன் முழுமையாக அவை வெளிப்படுகின்றன. செறிவு அப்படின்ற இடத்துல ஓங்கிய தன்மை. எதிலெல்லாம் அதனுடைய ஓங்கிய தன்மை இருக்கின்றது? எண்ணங்களில், உணர்ச்சிகளில், ஆர்வ எழுச்சிகளில் என பல வகையிலும் அது இருக்கின்றது. அவை ஃபுல் எக்ஸ்ப்ரெஷனில் வெளிப்பட்டு வருகின்றன. அதே போல் எல்லா செறிவையும் எண்ணங்களிலும் உணர்ச்சிகளிலும் ஆர்வ எழுச்சிகள் எல்லாவற்றிலும் சுயபலத்தை திரும்ப பெற்றன. திரும்ப பெற்றன என்றன எதுக்காக? அவை தாமே அவையாக இருக்கின்றன. அதாவது இன்னும் அங்கே
பிரிந்துபடவில்லை, இரட்டை அங்கு வரவில்லை, ஒன்றாகவே இருக்கின்றன. எல்லாமே அங்கே ஒரு உணர்வாக உணரப்படுகின்றது. எப்படி உச்சகட்ட நிலையில் ஃபுல் எக்ஸ்பிரஷனில் எல்லாவற்றிலும் ஒன்று ஏற்றம் இறக்கம் எதுவுமே கிடையாது, எல்லாவற்றிலும் அது தன்னுடைய பலத்தை பெற்று அங்கே விளங்குகின்றது. இப்போ அவை என்ன செய்கின்றனவாம், ஆன்மாவின் மீதான அவற்றின் அழுத்தமானது இங்கே பூமியில் இருக்கின்ற ஆன்மாக்கள் மேலே அவை ஒரு அழுத்தத்தை கொண்டு வருகின்றன. இப்போ தெரிகிறது நமக்கு, மேலே நமக்கு அடுத்து இருக்கின்ற உலகத்திலிருந்து நமக்கு அந்த அழுத்தமானது வருகின்றது. நம்முடையவை என்று நாம் சொல்லிக்கொள்கின்றோமே, அவை யாவும் நம்முடையவை அல்ல. இங்கே வெளிப்பட்டு வருகின்றாளே வாழ்க்கை சக்தி, அவள் எல்லாவற்றையும் உச்சக்கட்ட நிலையில் வைத்து கொண்டு இங்கே ஆன்மாவின் மேல் அவற்றின் அழுத்தத்தை உண்டாக்குகின்றாள். அது அழுத்தமானது சற்றே ஆழமாக உணர்வின் தளத்தினுள், இந்த உணர்வுன்றது இங்கே என்ன கொடுத்துருக்கேன், அஸ்வபதி மன்னருடைய உணர்வு, அவருடைய உணர்வு. இதை நம் மனித உயிர்கள் மீதும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவற்றினுடைய தாக்கம் இருப்பதனால்தான் நம்முடைய வாழ்வானது இப்படியாக அமைந்திருக்கின்றது. ஆனால் இங்கே அவர் சென்றிருக்கின்ற அந்த தளத்தினுள் அவை எல்லாமே அவர் மேல் என்ன செய்கின்றனவாம், அவற்றின் உச்சகட்ட எல்லைகளின் பேரார்வத்தையும் தூய்மையையும் பொறித்தன. நமக்குள்ளே இங்கே வரும் பொழுது அவை மாறுபட்டு போகின்ற. ஆனால் தான் நாம் சொர்க்க உணர்வை மேன்மையாகவும் நரக உணர்வை தாழ்ந்ததாகவும் நாம் நினைக்கின்றோம். இங்கே மாறுபட்டு போகின்றது, இருமையாக வருகின்றது, ஆகவே மாறுபடுகின்றது. அங்கே அவருள் என்ன செய்கின்றது, பேரார்வத்தையும் தூய்மையையும் பொறிக்கின்றன, பதித்து விடுகின்றன. இவை எல்லாமே ஒன்றுதான் அப்படின்றதை அவர் அங்கே உணர்கின்றார். அவற்றின் ஒற்றை கூவலின் முற்றுமான தன்மையோ, தி அப்சல்யூட்னஸ் ஆஃப் தர் சிங்கிள் கிரை, முற்றுமான தன்மை, அப்சல்யூட்னஸ்னால் முழுமை, சற்றும் சிதைவுபடாதது. த சிங்கிள் கிரை, அதாவது வெளிப்பட வேண்டும் என்ற ஆவலுடன் அவை வருகின்றன. அந்த கூவல், அது முற்றுமான தன்மையோ கோலோச்சும் இனிமையை அல்லது வன்முறையார்ந்த கவிதை நயத்தை, அழகு அல்லது தாங்குணா இன்ப பரவசத்தை இட்டு உரமூட்டின. இந்த வரிகள் கொஞ்சம் திருப்பி திருப்பி படித்து பார்த்தா தான் நம்மளால் அர்த்தம் செய்து கொள்ள முடியும். ஏன்னா தொடர்பற்று இருப்பதாக இருக்கின்றது. ஆனால் பகவான் எழுதியிருப்பது எதுவுமே தொடர்பற்று அல்ல. அந்த நம்மால் இப்போ பொருத்தி பார்க்க முடியவில்லை. ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம இதை படிக்கும் பொழுது அவர் சென்றடைந்திருக்கின்ற அந்த உலகை நாம் கவனத்தில் வைத்து கொண்டு அவர் எந்த நிலையில் இருக்கின்றார், அங்கே வெளிப்பட்டு வருகின்றவை எவை, அவை என்ன தாக்கத்தை அவர் மேல் உண்டாக்குகின்றன என்பதையெல்லாம் நம்ம புரிந்து கொண்டோமானால் இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அவை அந்த முற்றுமான தன்மை என்ன செய்கின்றது, அது எல்லாம் வெளிப்பட்டு வர வேண்டும் என்ற அந்த ஒரு ஆவலானது அவர் மேலே எதை கொடுக்கின்றன, கோலோச்சும் இனிமையை அல்லது வன்முறையார்ந்த கவிதை நயத்தை, ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கே அவருக்கு கொடுக்கின்றன. தி சாவரின் ஸ்வீட்னஸ் ஆர் வயலண்ட் பொயட்ரி ஆஃப் தர் பியூட்டிஃபுல் ஆர் டெரிபிள் டிலைட், அழகு அல்லது தாங்குணா இன்ப பரவசத்தை இட்டு உரமூட்டின. இப்போ ஒன்று தெரிகின்றது, இங்கே 45ன்றது உரமூட்டுதல். அவருடைய இவை எல்லாம் செறிவு மிக்கவையாக இருந்து அவருக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது ஒன்று கோலோச்சும் இனிமை வருகின்றது, அல்லது வன்முறையார்ந்த கவிதை நயம் எப்படி வருகின்றது, அழகாகவோ அல்லது தாங்குணா பரவசத்தையோ அவருக்குள் இட்டு அவருக்கு ஒரு உரமூட்டுகின்றன, ஒரு பலம் பெறச் செய்கின்றன என்று அர்த்தம்.